ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த சில நாட்களாக இந்த ரட்சிப்பின் காரியங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த ரட்சிப்பில் ஜஸ்டிஃபிகேஷன் அல்லது நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம். முதல் நாள் பார்க்கும் பொழுது நம்ம எப்படி பார்த்தோன்னா நீதிமானாக்கப்படுதல், அதை சர்ப்பம் எப்படி அந்த என்னாகும் 21வது அதிகாரத்தில் ஒரு மனிதனை கடித்த உடனே சர்ப்பம் கடித்தா அவன் கண்டிப்பாக சாகணும். ஆனால் அங்கிருந்து எல்லாருக்குமே சர்ப்பம் கடித்த பொழுது எல்லாரும் செத்து கொண்டிருக்க பொழுது அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள். அவன் பார்க்க மட்டும்தான் செஞ்சான், வேறு எந்த வேலையுமே செய்யலை. விஷ முறிவு மருந்தோ இல்லை இந்த விஷம் ஏறாமல் இருக்கிறதுக்கு இது ட்ரீட்மெண்ட்டோ எதுவுமே செய்யலாம். அவன் பார்த்ததுக்கும் இயல்பாக நடக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. பார்த்தா பிழைப்பான் அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லவே இல்லை. ஆனால் பார்த்து பிழைத்தார்கள். அதே மாதிரி நம்ம அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய சம்பவத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் எந்த கிரியையுமே செய்யலை. அன்னைக்கு யூதர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய கிரியை இருந்தது கூட விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனம் அது ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக இருந்தால் கூட அந்த கிரியை வருவதற்கு முன்பதாகவே அவன் நீதிமானாக்கப்பட்டான். எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? சிம்பிளாக அவன் விசுவாசிச்சா அதை அவர் நீதியாக எண்ணார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தாவீது குறித்து பார்க்கும் பொழுது வச்சார பாவம் செய்தவங்களை நிச்சயமாக கல்லெறிந்து அடித்து கொல்லணும். அவங்களால எந்த பலியை செலுத்தியும் அதை சரி பண்ணவே முடியாது. அதுக்குன்னு ஒரு பலியே இல்லை. ஆனால் தான் உள்ளத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்லி அதை நொறுங்குண்ட அந்த இருதயத்தை தேவன் பார்த்து என்னை ஏற்றுக்கொள்வார், அவர் என்னை புறக்கணிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சான். பார்த்தீங்களா? அதையும் நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, இந்த ஜஸ்டிஃபிகேஷன் அதாவது நீதிமான ஆக்குறதுன்னு பார்க்கும் பொழுது என்னோட முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா, பரலோகம் என்ன நீதிமான்னு சொல்லுவதற்கு என்கிட்ட செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த பரலோகம் என்ன நீதிமானாக கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பூலோகத்தில் இருக்கிறவங்க என்னை பார்த்து கண்டிப்பாக இவனை பரலோகம் நீதிமானதான் சொல்லும் அப்படின்னு இவங்க சொல்லுகிறபடி நான் கிரியையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இதில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னா, அதாவது நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னா என்னென்ன விளைவுகளை இது ஏற்படுத்தி இருக்குது, அதாவது என்ன நான் சொல்ல போகிறது நடந்ததெல்லாம் உங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, ஏன்னா அதை உணர முடியாது. ஆனால் இந்த காரியங்கள் நடந்திருக்கு. பாருங்களேன், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டுட்டான் அப்படின்னா காட் அவனை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, கற்பனையாக சொல்கிறேன் ஆனால் அதுதான் நிஜம், அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ டக்குன்னு உங்களை கூப்பிட்டு கடந்த ஒரு மாதத்தில் எத்தனை தப்பு பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும். அப்படியே ஒரு அட்லீஸ்ட் டாப் ஆஃப் த மைண்டு சடனாக ஆமாம் அந்த தப்போன்னு இந்த போனோன்னு நிறைய காரியம் ஞாபகத்தில் வரும். ஆனால் டக்குன்னு காட்டுக்கு போயிட்டு, காட் நீங்கள் இதை மாதிரி இந்த தம்பியை நீங்கள் பார்த்துருக்கீங்களே, இந்த தம்பி என்ன தப்புலாம் பண்ணால் கடைசி ஒரு மாதத்தில் அப்படின்னு கேட்டால் அவர் உடனே ஒரு தப்பு கூட பண்ணலப்பா, அவன் பாவம் இல்லாத நபர் தெரியல. சிம்பிள் என்னையே வச்சுக்கலாமே, புஷ்பராஜ் கடந்த ஒரு மாதம் என்னெல்லாம் தப்பு பண்ணேன்னா, ஒரு மாதம் ஏன் சார் போகிறீங்க, ஒரு வாரத்தை கேளுங்க, லிஸ்ட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் கடவுள்கிட்ட போய் கடந்த ஒரு வாரம் இந்த புஷ்பராஜ் தம்பி என்னெல்லாம் தப்பு பண்ணார் அப்படின்னு கேட்டால் அவர் இல்லையப்பா அவன் தப்பே பண்ணது கிடையாதே அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இதுதான் பேசிக்காக நீதிமானாக்கப்படுதல். அது ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது God treats me as if I would have never sinned. ஏதோ ஒரு காலமும் ஒரு பாவமும் பண்ணாத ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி பார்ப்பாரோ அப்படி என்ன பார்க்குறாரமா, அதுதான் ஜஸ்டிஃபிகேஷன், அதுதான் நீதிமானாக்கப்படுதல். சரி, இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா 3 காரியங்கள் நடந்தது. ஒன்று, அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம், ரெமிஷன், ரெஸ்டோரேஷன், இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீக்குதல், தூக்குதல், புகுத்தல். நான் சும்மா உங்களுக்கு புரியுறதுக்கா அப்படி சொல்லிடுறேன். நீக்குதல், தூக்குதல், புகுத்தல், அல்லது நீக்குதல், புதுப்பித்தல், புகுத்தல் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஃபர்ஸ்ட் நீக்குதல், ரெமிஷன். என்ன நடந்துச்சு? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசேயின் பிரமாணத்தின்படி எந்த காரியெல்லாம் என்ன மாட்டுனுச்சோ அல்லது எந்த காரியத்தினால நான் மாட்டி தப்பிக்க முடியாமல் இருந்தனோ, எந்த காரியங்கள இனி குற்றவாளி, இனி நீதிமானே இல்லை, நீ தப்பிக்கவே முடியாது, நீ தண்டனைக்கு தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி மோசே நியாயப்பிரமாணம் எதெல்லாம் சொல்லி என்னை பிடிச்சிருந்துச்சோ, அடுத்த பகுதி வசனம் அப்படி சொல்லுது, விசுவாசிக்கிறவன் எவனும்
அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அந்த பிரச்சனையிலிருந்து என்னை நீக்கியது, அந்த தண்டனையிலிருந்து என்னை நீக்கியது, அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து என்னை நீக்கியது. அப்போ தேவன் நீதிமான் ஆக்கும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாங்க புஷ்பராஜ் உங்களை கொஞ்சம் வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்ற உடனே முதல்ல மோசே வரார். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நீங்கள் அதை அப்படியே டாக்டர்னு எடுத்துக்காதீங்க. மோசே வரார், ஆண்டரே ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் எனக்கு கொடுத்த நியாயப்பிரமாணம் இருக்குது, அதன்படி இந்த புஷ்பராஜ் மேலே தப்பு 1, தப்பு 2, தப்பு 3 லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. தப்பு 1க்கான தண்டனை இது, தப்பு 2க்கான தண்டனை இது, குற்றம் 3க்கான தண்டனை இது, பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. இதெல்லாம் நான் பார்த்த உடனே ஐயோ மாட்டினடா, இன்னும் அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் பொழுது தப்புன்னு ஒரு கரை வந்து நான் கப்பனோட தூக்கி எடுத்துருச்சு. என்ன பண்ணிடுச்சுன்னா, இதெல்லாம் காலி, இதெல்லாம் கிடையாதுப்பா, அவன் நல்லவன்ப்பா அப்படின்னு யார் சொன்னா? மோசே. அதே எப்படி நீங்கள் சொல்லலாம்? சொல்கிறது உனக்கு பிரமாணத்தை கொடுத்த நான் அப்படின்னு தேவன் சொன்னோட மோசே ஓகே 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 சார், மோசைட்டிருந்து எஸ்கேப் ஆயாச்சு, அதாவது பிரமாணத்தில் எஸ்கேப் ஆயாச்சு. இதைத்தான் ரெமிஷன். அந்த தண்டனையிலிருந்து அந்த தண்டனை என்னை விட்டு நீக்கப்பட்டது. ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்களேன். என்ன தண்டனையிலிருந்து நீக்கப்பட்டது அப்படின்னா, மோசே சொல்லுவார் உடனே, ரைட் ஆண்டவரே உங்கள் கோபத்தை மேலே செலுத்துங்க, அதுதான் தண்டனை. ஏன்னா ஆக்கினை தீர்ப்பு. இப்போ அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து என்ன பண்ணிட்டாராம் தேவன் அப்படின்னா, அங்கேருந்து என்னை தூக்கிட்டார், காப்பாற்றியாச்சு. 33வது வசனம் சொல்லுது, தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? சரி, இதுக்கப்புறமாவது மோசே போயிட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வேற யாராவது வந்து ஏய் புஷ்பராஜ் நீ என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு என்ன யாராவது கை அதுவும் முடியாது, அவனையும் காலி பண்ணிட்டார். பேசிக்காக என்ன சொல்ல வர அப்படின்னா, எனக்கு பழைய காலத்தில் இருந்த அந்த பிரமாணத்தின்படியும் என்னை யாரும் பாவின்னு சொல்ல முடியாது, மோசே நியாய பிரமாணத்தின்படி. இனிமே என்னை யாராவது பார்த்து நீ குற்றம் செய்கிறவன், நமக்கு தெரியும் ஹூ இஸ் த அக்யூசர், நமக்கு தெரியும்ல, பிசாசு குற்றம் சாட்டுகிறவன், அவனும் என்னை பார்த்து விரல் நீட்டி நீ குற்றவாளி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காரியங்கள் எல்லாமே அவர் நீக்கி விட்டார். இதுதான் நீக்குதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ரெஸ்டோரேஷன். ரெஸ்டோரேஷன்னா பல முறை நமக்கு ஒரு என்ன இருக்கும்ல, சே நம்ம கூட அந்த ஆதாம் ஏவல் மாதிரி அந்த தோட்டத்தில் இருந்தால் தேவனோட உலாவுகிற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கும்ல, என்னமா ஒரு சூழ்நிலை தெரியுமா, ஆண்டவரோட வாக்கிங் போகலாம், ஆண்டவரோட பேசலாம், அப்படிப்பட்ட வாழ்க்கையை இழந்துட்டோமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ரெஸ்டோரேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் ஆதாம் உண்டாக்கப்படும் பொழுதே தேவ சாயலில் நீதிமானதான் உண்டாக்கப்பட்டிருப்பான், அதுக்கப்புறம் தான் பாவம் செஞ்சான். ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணோம்? கிரியையினால் இல்லை, விசுவாசத்தினால நாமளும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டோம். இவ்விதமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவன் எப்படி ஆண்டரோட வாக் பண்ணா, ஆண்டரோட பேசினானோ அதே மாதிரி எங்கள் ரெண்டு டேர்ம்ஸ் சரியாயிடுச்சு சார், பிரச்சனை ஒன்றும் இல்லை, நாங்களும் இப்போ சமாதானத்தில் இருக்கோம். யாரும் தேவனும் நானும். அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டு. அப்படின்னா இழந்து போன ஒரு ஸ்லாக்கியத்தை இன்னைக்கு திரும்ப பெற்றுக்கொண்டோம். அதாவது இழந்து போன ஒரு ஸ்லாக்கியம். என்ன ஸ்லாக்கியம்னா, தேவனோடு நடக்கிற அந்த ஸ்லாக்கியம், தேவனோடு பேசுகிற அந்த ஸ்லாக்கியம், தேவனோடு உறவாடுகிற அந்த ஸ்லாக்கியத்தை இழந்து போயிருந்தோம். இப்போ அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். எப்படி? இந்த மாறாவுடைய தண்ணி கசப்பாக இருந்தது, அந்த மரத்தை தூக்கி உள்ளே போட்ட உடனே என்னாச்சு, தண்ணி நல்ல தண்ணியாக இருந்திருக்கும், இப்போ அந்த தண்ணியில் ஏதோ கலந்தது கசப்பு ஆயிடுச்சு. ஆனால் இந்த அந்த மரத்தை தூக்கி போட்ட உடனேயே இந்த மரம் அந்த தண்ணியில் அந்த கசப்பெல்லாம் எடுத்து ரெஸ்டோர்டு டு இட்ஸ் ஒரிஜினல் டேஸ்ட். இன்ஃபேக்ட் இட் இஸ் பெட்டர் தேன் தட். ஆரம்பத்தில் இந்த சுவையை விட அதிகமான ஒரு சுவையை ரெஸ்டோர் பண்ணிடுச்சு. அதான் ஜெகோவா ராஃபான்னு சொல்லும் பொழுது, ஹீ இஸ் நாட் த காட் ஆஃப் ரிப்பேரிங் பட் ஹீ இஸ் த காட் ஆஃப் ரெஸ்டோரிங். இழந்து போனதை அவர் மீட்டெடுத்தார். அதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனோடு இருந்த இந்த சமாதானம் இழந்து போனதை மீட்டெடுக்கப்பட்டது. இது ரெஸ்டோரேஷன். மூணாவது இம்ப்யூட்டேஷன். இந்த மாறால என்ன நடந்துச்சு பாருங்க, இந்த தண்ணியில் இருந்த இந்த கசப்பு இந்த மரத்துக்குள்ளே புகுத்தப்பட்டது, மரத்தில் இருந்த இனிப்பு தண்ணிக்குள்ளே புகுத்தப்பட்டது. அதே மாதிரி கிறிஸ்துவின் மேல் இருந்த அந்த நீதி என் மேல் புகுத்தப்பட்டது. நான் எந்த அளவுக்கு நீதிமான்? கிறிஸ்துவின் நீதியை உடைய நீதிமான். அப்போது இந்த நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிறதுனுடைய விளைவு என்னெல்லாம் நடந்துச்சு? 3 காரியத்தை சொன்னேன். முதலாவது நீக்குதல். எது? இந்த மோசையின் பிரமாணம், மற்றபடி இந்த பிசாசு குற்றம் சாட்டுறது, இதனால் எனக்கு ஏற்படுகிற எல்லா பிரச்சனையையும்
நீக்குதல், அதை நீக்கிட்டார் ஆண்டவர். ரெண்டாவது ரெஸ்டோரேஷன், இழந்து போனதை புதுப்பித்தல் அல்லது மீட்டு கொடுத்தல். என்னது அப்படின்னா, அவரோடு கூட சமாதானமாக வாழ வேண்டிய ஒரு வாழ்வை நான் இழந்து போயிட்டேன், இன்னைக்கு அந்த வாழ்வு எனக்கு மீட்டெடுத்து கொடுக்கப்பட்டது. மூன்றாவது என்ன அப்படின்னா புகுத்தல். என்ன நடந்துச்சு? எனக்குள்ள பாவம் இருந்தது, இந்த பாவத்தை எடுத்து 2 கொரிந்தியர் 5:21 அவர் பாவம் ஆக்கப்பட்டார், எனக்கு அவருடைய நீதி எனக்குள்ளே புகுத்தப்பட்டது. இன்றைக்கி எனக்குள்ள பாவம் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது, ஆனால் கிறிஸ்துவின் நீதி நிச்சயமாக இருக்குங்கிறத சொல்ல முடியும். இதுதான் நீதிமானாக்கப்படுதலில் நடந்தது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கடந்த சில நாட்களாக நம்ம இதை குறித்து தொடர்ந்து தியானிச்சிட்ருக்கிறோம். இதெல்லாம் யாருக்கு நடந்தது, எப்போ நடந்ததுன்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் ஆகிட்டோம். ஒருவேளை இந்த செய்தியை முதல்ல நீங்கள் இப்போ கேட்குறீங்களா இருந்தால், இப்போ நீங்கள் இந்த தேவனை விசுவாசித்தா கூட இன்றைக்கும் இந்த தேவன் விசுவாசத்தினாலே கிருபையினாலே எந்த பாவியையும் நீதிமானாக்க தயாராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே விசுவாசித்து நீதிமான ஆயிட்டீங்களா அப்படின்னா, உங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள், அவர் புகுத்திய காரியங்களை நினச்சி பாருங்கள், அவர் ரெஸ்டோர் பண்ணி கொடுத்த காரியத்தை நினச்சி பாருங்கள், அவர் உங்களை விட்டு நீக்கிய காரியத்தை நினச்சி பாருங்கள். நன்றியுள்ளவர்களாக இருங்கள். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள் இருந்த பாவத்தை வெளியேற்றி எங்களுக்குள் உமது குமாரனுடைய நீதியை புகுத்தி உம்மோடு கூட இருந்த உறவை விட்டு தூரம் போன எங்களை உம்மோடு கூட சமாதானம் உள்ளவர்களாக மாற்றி எங்களுக்கு இருந்த தண்டனைகளை எல்லாம் நீக்கி அப்பா எங்களை நீதிமான் என்று அறிவித்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை அந்த காரியம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கலைன்னா நாங்கள் என்னவா இருப்போம்? எங்களை தேடி வந்து நீர் இதை செய்தீர், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.